ஜெபிக்கும்போது கொட்டாய், தூக்கம், கிறக்கம், உடல் சோர்வு, ஏப்பங்கள், சிலருக்கு பலவிதமான தலை சுத்துகள், போராட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு. சிலர் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. இது எதனால் இப்படி நடக்குது? ஜெபிக்கணும்னு போனாலே தலை சுத்தம், வாமிட்டு வர மாதிரி இருக்கும், ஜெபிக்கவே முடியாது, அப்படியே தலைவலி தொடங்கும். ஜெபிக்கணும்னு உட்கார்ந்த உடனே ஒரு சின்ன தலைவலி வரும். கொஞ்ச நேரம் கழித்தால் அது விண்ணு விண்ணு விண்ணுன்னு வலித்து அவர்களை தூங்க வைத்து விடும். இப்படி நிறைய காரியங்கள் ஜெபிக்கும்போது தான் நடக்குது. ஜெபித்தால்தான் விடுதலை வரும் என்று நம்பி ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஜெபிக்கணும்னு வரும்பொழுது அந்த இடத்துல ஏன் தாக்கப்படுகிறார்கள்? அதற்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்ன? ஆம் தேவஜனங்களே, ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் இந்த அருமையான சேனல் அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வருகிற நாட்களில் அநேக ரகசியங்களை பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய நபர், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும், ரகசியங்களை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிற எந்த நபராக இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த சேனல் மூலமாக உங்களோடு இடைப்படுவார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ரகசியங்களை தருவார். நிறைய பேருக்கு ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளணும் வாஞ்சியோடு இருப்பாங்க. சொப்பனங்களை குறித்து, நிறைய விளக்கங்கள் குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருப்பார்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெபத்தோடு காத்திருங்கள். நீங்கள் நினைக்கிற விடுதலையை கர்த்தர் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. வாங்க இன்னைக்கு இந்த ஜெபத்தை குறித்து பார்க்கலாம். ஜெபிக்கிற நபர்களுக்கு வித்தியாசமான போராட்டங்கள் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். சிலர் ஜெபிக்கும் பொழுது யாப்பம் விட்டு கொண்டே இருப்பார்கள், சிலர் ஜெபிக்கும் பொழுது கொட்டாய் விட்டு கொண்டு இருப்பார்கள், சிலர் ஜெபிக்கும் பொழுது தலைவலி என்று போய் படுத்து விடுவார்கள், சிலர் ஜெபித்து கொண்டிருந்தால் நம்ம மத்தியில் இருக்கிற அவர்கள் திடீர்னு அலக்கழிக்க தொடங்குவார்கள், சிலர் ஜெபிக்கும் பொழுது வாமிட் பண்ணுவார்கள். இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இதற்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது, இது ஏன் நடக்கிறது என்று தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். முதலாவது ஜெபம். ஜெபம் என்பது ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவு. உடைக்கப்பட்ட பாலம் செம்மையாக்கப்பட்டால், கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் இடையில் உள்ள உடைக்கப்பட்ட பாலம் செம்மைப்படுத்தப்பட்டால் கர்த்தரும் மனிதனும் சேர்ந்து உரையாட முடியும், உறவாட முடியும், பேச முடியும். They can have the relationship with God. வேதம் சொல்லுகிறது, ஆதாம் செய்த பாவத்தினால் மனிதனும் கர்த்தரும் அந்த பாலம் தொடர்பு கொள்ளும் அந்த கனெக்ஷன் பாலம், அந்த கனெக்ட் ஆகுகிற பிரிட்ஜ் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் என்பது கர்த்தரையும் மனுஷனையும் இணைக்கக்கூடிய பாலம். இந்த பாலம் உடைக்கப்பட்டால், இந்த பாலம் உடைந்திருந்தால், பழுதாயிருந்தால் கர்த்தரோடு நீங்கள் பேச முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் இந்த பாலம் பழுதடைந்து இருக்கிறதை உணராமல் இருக்கிறாங்க. கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த கம்யூனிகேட்டிங் பாயிண்ட், அந்த பாலம் உடைக்கப்பட்டிருக்கு, சிலருக்கு பழுதாக இருக்கிறது. இந்த பழுதை நீங்கள் மாற்றிவிட்டால், இந்த பழுது உங்களிலிருந்து மாறப்பட்டால், இந்த தலைவலி மாறும், இந்த தும்மல் மாறும். ஜெபிக்கும் பொழுது ஒரே தும்மல், ஜெபித்தால் ஒரே கண்ணெல்லாம் செவக்குது, ஜெபித்தால் தலையெல்லாம் எரியுது, சொரியுது, இந்த சொரியல் எடுக்குது. சிலர்லாம் ஜெபிக்க தொடங்கினா அப்படியே தலையை சொறிவாங்க, பொடுகாவலும். நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் நான் பார்க்கலேன்னு நீங்கள் நினைக்கலாம். இட் இஸ் ரியலி ஹேப்பனிங். நிறைய வில்லேஜ் ஊழியங்கள் நான் போகும் பொழுது நம்ம ஜெபிக்க தொடங்கினாலே அவங்க கண்ணு செவக்கும். என்னிடத்தில் ஒரு தாயாரை கொண்டு வந்தாங்க ஜெபிக்கணும்னு, கண்ணெல்லாம் செவந்து ரத்தமாக இருந்தது. ஏன் ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பொழுது கொஞ்ச நாள் கழித்து அந்த தாயார் பாருங்க வீட்டில் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க, கண்ணெல்லாம் செவந்து போய் இருந்தது. நான் போய் ஜெபிக்க ஆரம்பித்தால் அந்த தாயார் அலக்களிக்க தொடங்கினாங்க, உள்ள அசுத்தாவி இருந்தது. ஸோ இப்படி ஜெபம் என்ற பாலம் இன்னைக்கு அநேகருக்கு பழுதுபட்டிருக்கிறது. அதை அவர்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பலவிதமான சோதனைகள் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்குதுன்னா இது பிசாசினால் வருது என்று நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்கலாம். முதலாவது இயற்கையான விஷயங்கள், ரெண்டாவது பிசாசினால் வருகிற விஷயங்கள். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இயற்கையாக வருகிற போராட்டம் என்னவென்றால், இயற்கையான சூழல். நீங்கள் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறீங்கன்னா, முந்தைய நாளில் நிறைய வேலை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் சோர்வு இருக்க தான் செய்யும். ஏனென்றால் நம்ம எல்லாருமே மனிதர்கள். வேதத்தில் கூட மத்தேயு 26:40-41 பாருங்கள். இயேசு என்ன செய்கிறார்னு பாருங்க. பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி,
நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நல்ல கவனமாக பாருங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். எவ்வளோ அழகாக சொல்லுகிறார் பாருங்க. விழித்திருந்து ஜெபிங்க. நீங்கள் சோதனையில் நீங்கள் மாட்டக்கூடாதுன்னா விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொல்லுகிறார். ஆனால் ஜெபிக்கும் பொழுது ஒரு இயற்கையான எதிரியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஒரு எதிரி கிடையாது. ஆனால் ஜெபத்தை தடுக்கிற எதுவாக இருந்தாலும் நாம் எதிரியாக தான் பார்க்க வேண்டும். அது நம்ம சொந்த மாம்சமாக இருந்தாலும், சொந்த இரத்தமாக இருந்தாலும், சொந்த சிந்தனையாக இருந்தாலும், சொந்த உறுப்புகளாக இருந்தாலும், அது கர்த்தரிடத்தில் நெருங்க அது நம்மளை தடை பண்ணுகிறது என்றால் அதை நாம் எதிரியாக தான் பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு ஒரு இடத்தில் சொல்லுவார், உன் கண் உனக்கு இடரலை உண்டாக்கினால் அந்த கண்ணை பிடுங்கி போடு என்று சொல்லுவார். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால், உன் வாய் உனக்கு இடரல் உண்டாக்கினால், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு என்று வேதம் சில ஆலோசனைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவேளை நீங்கள் நரகத்துக்கு நீங்கள் தவறு செய்து கொண்டே போயிட்டீங்கன்னா, உங்கள் கண் இச்சையானதை பார்த்து 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 வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கறது என்ன வேதம் தெளிவாக சொல்லிவிட்டது. அதே போல ஒரு சகோதரரை இச்சையோடு பார்க்கறது என்னவென்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது ஒரு விபச்சாரத்துக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. இப்படி நம்ம கண்ணு கெட்டதே பார்த்து பார்த்து, நம்ம நாவு கெட்டதே பேசி பேசி பேசி, நம்மளுடைய காது கெட்டதை கேட்டு கேட்டு கேட்டு, நம்ம கால்கள் தவறான இடங்களுக்கு சென்று சென்று சென்று, நம்ம கைகள் தவறானதை செய்து செய்து செய்து, இவைகள் கடைசியாக ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு செல்லும். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நரகத்தில் போய் ஆயுசு காலத்திற்கு கஷ்டப்படுகிறதை காட்டிலும் நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அவயங்களை வெட்டி தூர போடுங்க என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் ஒரு ஞான அர்த்தத்துக்கு தான் சொல்லுகிறாரே தவிர அதை வெட்டி தூர போடக்கூடிய உண்மையான அர்த்தத்தை சொல்லவில்லை. அப்படி என்றால் அவ்வளோ தூரத்துக்கு சீரியஸாக வாழுங்க அப்படின்னு சொல்லுகிறார். கண்ணு இடரல் உண்டாக்குச்சுன்னா கண்ணை பிடுங்கி போட்டால் குருடனாக மாறிவிடலாம். குருடனாக மாறினா கெட்ட விஷயங்கள் பார்க்க முடியாதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படி ஒரு குருடனாக இருந்து நீ பரலோகத்துக்கு வந்துடலாம் மகனே. உனக்கு கேன்சர் இருந்தால் கூட பரலோகத்துக்கு வந்துடலாம். நீ வியாதியோடு இருந்து லாசரு போல தரித்திரத்தோடு, வீடு இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், வஸ்திரத்தோடு, வியாதியோடு மரித்தால் கூட நீ பரலோகத்துக்கு வரலாம். நீ பரிசுத்தமாக வாழ்ந்தாலே நீ பரலோகத்துக்கு வந்துடலாம். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் எல்லாமே இருந்தாலும் உன்னால் பரலோகத்துக்கு வர முடியாது. இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் பரலோகத்துக்குள்ளே வர முடியாது. அதான் வேதம் அழகாக சொல்லுகிறது. அதனால தான் வேதம் அந்த சீரியஸ்னஸ், அந்த முக்கியத்துவத்தை சொல்லுகிறது. கையை வெட்டணும், காலை வெட்டணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடு. பவுல் கூட சொல்கிறாரு, இன்னும் நீங்கள் ரத்தம் சிந்துற அளவுக்கு பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே, அந்த லெவலுக்கு பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். ரத்தமே சிந்த வேண்டிய நிலமா வந்தாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற லெவலில் வாழக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்போ நம்ம மாம்சமாகவே இருந்தாலும் அது ஜெபத்தை தடை பண்ணும் என்றால் அதை எதிரியாக பார்க்க வேண்டும் என்று நான் சொன்னது எவ்வளோ உண்மை என்று யோசித்து பாருங்க. உங்கள் மாம்சம் தான் உங்களை ஜெபிக்க விட மாட்டேங்குது. உடல் சோர்வு, தலைவலி, சிலருக்கு இது அவர்களை தாண்டி வருகிறது இல்லையா? இது அவர்களாக தலை வலிக்கணும், எனக்கு தலை இப்போ வலிக்கணும் அவங்க நினச்சோன்னெல்லாம் வலிக்காது. அது இயற்கையாக வலிக்குது. சில நேரம் தேவ ஜனங்களே, முதல் காரியம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த முதல் காரியம் இயற்கையாக வருகிறது. தும்மல், ஜலதோஷம் பிடிச்சிரும். அப்போ காலையில் எழுந்திரிச்சு குளிரில் ஜெபிக்கும் பொழுது தும்மலாக இருக்கும். சிலர்லாம் குளிர்ந்த ஏரியாவில் இருப்பாங்க, பச்சை தண்ணிலாம் குடிப்பாங்க. அதனால அவர்களுக்கு தும்மல், காய்ச்சல், தலைவலி எல்லாம் வரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ஞானமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த மாம்சத்தில் வாழ்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தெளிவாக சொல்லிட்டார், இந்த மாம்சம் அப்படிப்பட்டது தான். இந்த மாம்சத்தில் வாழ்கிற எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மாம்சம் நம்ம ஜெபத்தை தடை பண்ணுகிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்ம எல்லாரும் மாம்சமான சரீரத்தில் வாழ்கிறோம். தினமும் நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம். ஒரு மாதம் நமக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வந்துட்டு ஏதோ ஒரு ஆபத்தாயிட்டு நம்மளால் ஜெபிக்க முடியாது. ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம தேவனோடு உறவாடலாம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு உறவாடக்கூடிய ஒரு பகுதியை சொல்லுகிறார். ஆவியோ உற்சாகம் உள்ளது. நீங்கள் வியாதியில் படுத்து கிடந்தாலும் உங்கள் இருதயம் கர்த்தரை யோசித்து கொண்டு தியானித்து கொண்டு இருக்க முடியும். அதை தான் இயேசு சொல்லுகிறார். அப்போ பழுதடைந்த இடம் எதுவென்றால்
இருதயத்தில் ஏதோ போராட்டம் இருக்கு. உங்க இருதயத்துக்கு விரோதமாக போராட்டம் இருக்கிறது. இயற்கையாகவே நம்ம ஜெபிக்கும் பொழுது சில தடைகளை நம்ம மாமிசம் அள்ளி தட்டும். தூக்கமாக வரும், அதிகாலையில் எழும்ப முடியாது, இரவில் எழும்ப முடியாது, ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுப்பாரு, எழும்பி ஜெபிக்கணும்னு நினைத்தால் முடியாது. இது இயற்கையான போராட்டம். இதை ஒவ்வொரு மனுஷனும் வளர வளர ஜெயித்துருவாங்க. ஆவி பலப்பட நீங்கள் எளிதாக ஜெயித்துடலாம். ஆவி உற்சாகம் உள்ளது. முதல்ல ஆவி இருந்தால் தானே உற்சாகம் வரும். இந்த ஆவி செத்து போயிருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2 வாசித்து பாருங்கள். அதில் 1-2 வசனங்கள் அழகா சொல்லுகிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அப்போ எல்லாருக்கும் ஆவி உயிரோடு இருக்காது, அது மரித்த நிலைமையிலே இருக்குது. அதை இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையினாலும் அவரை நம்புகிறதினாலும் அது உயிரடையும். உயிரடைந்த பிறகு அது வளர தொடங்கும். புதிய பிள்ளையை போல அது வளரும். நீங்கள் அதற்கு உணவு கொடுக்கணும். வசனம் என்ற ஞானப்பாலை கொடுக்கணும். ஆண்டவராக இயேசு சொன்னார் அல்லவா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை அப்பமாக இருக்கிறது. இயேசு வார்த்தையாக இருக்கிறார், இயேசு அப்பமாக இருக்கிறார். நீங்கள் இந்த வசனத்தை சாப்பிடும் பொழுது உணவு சாப்பிட்டது போல. அப்போ பேதுரு சொல்லுகிறார் ஞானப்பால் என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் இது அப்பம் என்று சொல்லுகிறார். நான் மிக விரைவாக காரியத்தை ஷார்ட் பண்ணி சொல்லுகிறேன், சுருக்கி சொல்லுகிறேன். முதலாவது, இயற்கையான உபாதைகள், இயற்கையான போராட்டங்கள் நம்ம சரீரத்தில் இருக்கிறது. சுகர் பேஷண்ட்ஸால் உபாசம் இருந்து ஜெபிக்க முடியாது, படபடப்பு வந்துவிடும். ப்ரெஷர் இருந்தால் அதிக நேரம் எதுவும் ஜெபிக்கலாம் முடியாது, கிறங்கமாக இருக்கும். இப்படி நம்ம சரீரம் வளர வளர வயசாகி கொண்டு இருக்க நிறைய பலவீனங்கள் உண்டு. ஆனால் நம்ம ஆவி வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம ஆவி கிறிஸ்துவுக்குள் பலப்பட இந்த மாம்சத்தில் உள்ள இயற்கையான உபாதைகளை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று எளிதாக பழகிவிடும். நல்ல குளிர் தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருந்தால் தும்மல் தான் வரும். நல்ல ஃபேனுக்கு நேராக போய் படுத்தா தும்மலும் ஜலதோஷமும் வரதான் செய்யும். அப்போ ஆண்டு நமக்கு ஞானம் தருவார். உடல் சோர்வு ஏன் வருது? தூக்கமே இல்லை, டிவி பார்த்து கொண்டே இருப்போம், செல்ஃபோன் நோண்டி கொண்டே இருப்போம், அடுத்த ஆள்கிட்ட உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்போம், செல்ஃபோனில் பல மணிக்கூர் பேசுவோம், அடுத்தது கொஞ்ச நேரம் தூங்குவோம். இனி கர்த்தர் சமூகத்தில் வந்து உட்காந்தான் அந்த கொஞ்ச நேரம் தூக்கத்தினால நமக்கு ஜெபிக்கவே முடியாது. அப்போ தேவ ஜனங்கள் ஞானமாக எல்லா விஷயங்களையும் அரேஞ்ச் பண்ணணும். இனி 2வது காரியம் நம்ம வரலாம். இயற்கையாக ஒரு கொட்டாய் வரலாம், ஏப்பம் வரலாம், அது 1-2ஓட போயிடும். ஆனால் பிசாசின் போராட்டம் 2வது காரியம். பிசாசனுடைய போராட்டம் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால தான் அவர்கள் கொட்டாய் விட்டு கொண்டே இருப்பாங்க, அவர்கள் யாப்பம் விட்டு கொண்டு இருப்பாங்க. ஒரே தலைவலி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலைவலி ஜெபித்தால் மட்டும் வரும். ஜெபிக்கும் பொழுது ஒரு வாமிட் சென்சேஷன், வாமிட் ஃபீலிங். நிறைய பேருக்கு ஜெபிக்கும் பொழுது வயிறு வலி, கால் வலி, முட்டு வலி, வித்தியாசமான வலி. இது எல்லாமே நம்மளை அட்டாக் பண்ணுற ஆவிகளினுடைய தந்திரங்கள். ஏன் ஜெபிக்கும் போது மட்டும் வருது? அது இயற்கையாக வரவில்லை. அதுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு போராட்டம் இருக்குது. நிறைய வீட்டில் பில்லி சூனியங்கள் இருக்கும். அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. இவர்கள் சபைக்கு போறார்கள்னு சொல்லி இவர்கள் தகப்பன், இவர்கள் மாமா, இவர்கள் மாமி, இல்லைன்னா அவர்கள் கணவரை என்ன செய்வாங்க? அவர்கள் முடியை எடுத்து கொண்டு போய் தேவையில்லாத மந்திர காரியங்களை செய்வார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் அந்த மந்திர பிடியினுடைய கட்டுகள் இவர்களுக்கு உணர ஆரம்பிப்பார்கள். இது ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்குறத நான் சொல்லுகிறேன். அவர்களுக்கு ஒரே தலைவலி வரும், கண்ணெல்லாம் சவந்துடும். அவர்கள் ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க, ஒரே தலைவலியாக இருக்கும். ஜெபிக்க தொடங்கினா தலையெல்லாம் சொரியலாக இருக்கும், ஒரு வண்டு ஓடுற மாதிரி இருக்கும், தலைக்குள்ளே ஏதோ ஓடுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பிசாசின் போராட்டங்கள். எப்படினாலும் இருக்கட்டுமே, எப்பேற்பட்ட போராட்டத்தை நீங்கள் உணர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. வேதத்தில் பாருங்கள், ஒரு தம்பி திடீர்னு தீயில போய் விழுவான், திடீர்னு தண்ணியில் போய் விழுவான், அவனுக்கு ஃபிட்ஸு வரும். இப்படிலாம் இருந்தார்கள். சில ஆவிகள் பிடித்தவர்கள் வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன ரியாக்ஷன் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இதுக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். உங்கள் இருதயம் செம்மையாகணும். நீங்கள் இயேசுவை இன்னும் இருதயத்தில் நேசிக்க ஆரம்பிக்கணும். இந்த போராட்டங்கள் வருதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு உங்களை படிப்படியாக விடுதலை ஆக்குவார். எப்பவும் தலைவலிச்சு கொண்டு இருக்கிற உங்களுக்கு கொஞ்ச நாள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க, அந்த தலைவலி மாற ஆரம்பிக்கும். இதை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் புரிந்து கொள்ளணும், சரி எனக்கு விரோதமாக ஏதோ போராட்டம் இருக்குது. ஆண்டவராக இயேசு நல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார், எதுவும் உங்களை ஜெயிக்காது. கற்பாறையில் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் வரும். கற்பாறைக்கு மேலே இருந்த அந்த வீடை தாக்குறதுக்கு புயல் வந்துச்சு.
காற்று வந்துச்சு, ஆனால் ஜெயிக்க முடியலை. அப்படின்னா போராட்டம் வரும், அது உங்களை ஜெயிக்காது. நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் அது வாய்க்காது. அதனால் நீங்கள் ஆயுதங்களை உணர்வீங்க. சிலர்லாம் நிறைய கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க. சின்ன வயசில் போயிட்டு நிறைய தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது, அந்தகாரங்களுக்கு படைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களுக்கு படைக்கப்பட்டது. இதெல்லாம் சாப்பிட்டு அவர்கள் ஆண்டவர் அறியாத நேரங்களில் பிசாசுகளோடு அந்தகாரங்களோடு ஐக்கியப்பட்டிருந்திருப்பாங்க. நிறைய தேவையில்லாத மந்திர காரியங்களை அவர்கள் சாப்பிட்டிருப்பார்கள். அவர்களுக்குள்ளாடி அது கிடக்கும். அவர்கள் ஒழுங்காக ரட்சிப்பை அடைய முடியாதபடிக்கு, இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சில தடைகள் அவர்களுக்குள்ளே இருக்கும். சபைக்கு வருவாங்க, ஆனால் உள்ளே இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. இருதயத்துக்குள்ளே இயேசு வசிக்க முடியாது. ஜீசஸ் ஹேஸ் டூ சைடு. இயேசு ரெண்டு பக்கமுடையவராக இருக்கிறார். ஒன்று அவர் பேர் இரட்சகர், இன்னொரு அவர் பேர் ஆண்டவர். இரட்சகர் மீன்ஸ் சேவியர். இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர். ஆண்டவர் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் தலைவனாக இருக்கிறார், அவர் எஜமானனாக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவராக இயேசுவை அனுமதிக்கவில்லை. இரட்சகராக இருக்கிறார் இயேசு. நரகத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு இயேசு ஏற்றுக்கொண்டாச்சு. ஒவ்வொரு நாளும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நபர்கள் இயேசு சொல்கிறபடி நடக்கணும். இவர்கள் இஷ்டப்படி போகிறதுனால, சித்தத்தை செய்யாததுனால, வேதத்தை ஒழுங்காக வாசிக்காததுனால, வேதத்தை வாசித்த தலைவலிக்குதுன்னு சொல்கிறதுனால, சில ஜப ஐக்கியங்களோடு இணையாததுனால, ஆண்டவரை பற்றி நிறைய பேர் தவறாக சொல்கிறதெல்லாம் கேட்கறதுனால, பிசாசனுடைய ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்கறதுனால இது அவர்களை தாக்கி கொண்டே இருக்கும். அதனால் எல்லாரும் இரட்சகராக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளணும். We should not only allow the Jesus to be our savior, we should allow our Jesus to be our Lord and Savior. நம்மளுடைய ஆண்டவரும் இரட்சகரும். அவர் ஆண்டவர். லார்ட் மீன்ஸ் குரியோஸ். லார்டு என்றால் ஓனர்னு அர்த்தம். லேண்ட் லார்டான்னு கேட்பாங்க. லேண்ட் லார்டுன்னு என்ன? ஒரு இடத்தினுடைய உரிமையாளர். அவரை அறியாமல் அந்த இடத்துல ஒரு வேலை நடக்காது, நடந்தால் அவர் சொல்கிறத தான் செய்யணும். இதே போல் இந்த சரீரத்துக்கு லேண்ட் லார்டு, இந்த சரீரத்தினுடைய உரிமையாளர். இது அவர் தங்கும் ஆலயம். இதை கெடுத்தால் அவர் நம்மளை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த சரீரத்தில் தேவையில்லாத பாவங்கள், சிற்றின்பங்கள், உலக இச்சைகள், பாவத்தின் சந்தோஷங்கள், இன்பங்கள், பாவ இன்பங்கள், இதை நாம் ருசிக்க 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 ஜெபிக்கும் போது கொட்டாய் வந்து கொண்டே இருக்கும். ஜெபிக்கும் போது தலை சுத்தலாக இருக்கும், ஜெபித்தாலே தலை வலியாக இருக்கும், ஜெபித்தாலே ஒரு வாமிட்டு வரும், ஜெபித்தாலே ஒரு கிறக்கம் வரும். தேவ ஜனங்களே, நம்ம வாழ்க்கையில் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். சிலர்லாம் ரொம்ப கீழ்ப்படிவாங்க, ரொம்ப ஆண்டவரோடு இருப்பாங்க, ஆனாலும் அவர்களுக்கு இப்படி வரும். ஆச்சரியப்பட வேண்டாம், காத்திருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க கழுகை போல எழும்புவார்கள். திடீர்னு பார்த்தா ஆண்டவர் என்ன செய்வார்? உங்கள் சபைக்கு ஒரு நல்ல டெலிவரன்ஸ் ஊழியரை கொண்டு வருவார். பவுல் மாதிரி நல்லா பயன்பட்டு கொண்டு இருப்பாங்க. அவங்க தலையில் கை வைக்கும் பொழுது அந்த கட்டுகள் உடையும். வேதம் அப்படி சொல்லுகிறது. பவுல் கை வைக்கும் பொழுது தீமோத்தேயுக்குள்ள வல்லமை இறங்கினது. பவுல் கையை வைத்த பொழுது சிலர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாங்க. அப்போ நம்மளுடைய பரிசுத்த ஆவியின் அளவு குறைவாக இருந்து கொண்டு இருக்கும், நம்மளால் நிரம்ப முடியாமல் இருக்கும். அப்போ ஆவியில் நிரப்பப்பட்ட நபர்களோடு ஐக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் யாரடா நம்பின உள்ள சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தரை செய்வார், கர்த்தரதை செய்வார். நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறாங்கன்னு சொல்கிறவங்க, சில நேரம் அவங்க ஆவியில் நிரம்புகிறவங்களாக இருந்தாலும் நிறைய டேமேஜ் அவங்கள்ட்ட இருக்கும். வந்து கடனை வாங்கிட்டு தரமாட்டாங்க, கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்துட்டு ஏமாற்றுவாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஆவியானவரே தருவார். வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 பவுலையும் பர்னபாவையும் 2 பேரையும் தூக்கி இணைச்சி விட்டது பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்ம தலையில் யார் கை வைக்கணும், நமக்காக யார் ஜெபிக்கணும், நமக்காக தாங்கி ஜெபிக்கணும். தேவ ஜனமே, வேதத்தில் அனனியா பவுல் தலையில் கை வச்ச பொழுது விடுதலை வந்துச்சு. கைகள் வைக்கிறது உண்டு. சில நல்ல தேவ ஊழியர்கள் ஆவியில் நிரம்பி கை வைக்கும் பொழுது அந்த அசுத்தாவி நம்மளை விட்டு போகும். இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது, இதெல்லாம் உண்மையான காரியங்கள். நம்ம காத்திருக்கணும். நீங்கள் பாவமே செய்யாமல் உங்களுக்கு இந்த போராட்டங்கள் இருக்குதுன்னா, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட நபர். உங்களுக்கு ஊழியம் இருக்கலாம், உங்களுக்கு உயர்வு இருக்கும். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தினுடைய ஆணிவேராக இருப்பீங்க. நீங்கள் ஒரு பயங்கரமான நபராக இருப்பீங்க. அதனால பிசாசு உங்களை தாக்கி கொண்டு இருப்பான். கெதரேன் தேசத்தில் 6000 பிசாசை சுமந்த ஒருவன் இருந்தான். அவன் என்ன பாவம் செய்தான்? அவன் என்ன பாவம் செய்ததுனால 6000 பிசாசு அவனை தாக்கியது? ஒரு பாவம் அவன் செய்யவில்லை. தேவச்சனமே, அதை குறித்து வேதம் சொல்லவில்லை.
அவனை குறித்து ஒன்னே ஒன்று சொல்லுகிறது, அவன் தெக்கப்போலியா எங்கும் சென்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினான். அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். அப்படிப்பட்ட நபரை பிசாசு கட்டி வைத்திருந்தது. அந்த பிசாசுகள் இயேசு வரும்பொழுதே கடல்ல புயலை கொண்டு வந்தது. இயேசுவையே தடுக்க பார்த்தது. 12 சீசர்களை தடுக்க பார்த்தது. உலகத்தின் மாபெரும் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிற தோமா, பேதுரு போன்ற நபர்களே கடலில் தாக்க பார்த்தது. நாம் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, அவர்களே தாக்க பார்த்தது. அவர்கள் அந்த போராட்டத்தை தாண்டி ஜெயித்து வந்தார்கள். அந்த பிசாசை விரட்டினார்கள். அவன் குடிகாரன் என்று வேதம் சொல்லவில்லை. பாவம் அவனுக்குள் பிசாசு இருந்ததுனால அவன் கல்லறை குழியிலே இருந்தான். அவன் தன்னைத்தான் கீறி கொண்டான். பிசாசு பிடி இருந்தால் தன்னைத்தான் வெட்டுவாங்க, சட்டையை கிழிப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். மாடியிலிருந்து கீழே குதிப்பேன்னு சொல்லுவாங்க. என் கண்ணுக்கு முன்னாடி கொதிக்க கொதிக்க சோத்து தண்ணிக்குள்ளே கை விட்ட ஒரு ஆண்டருடைய பிள்ளை, அந்த பிள்ளை ஆண்டவர் ரசித்தார். அந்த பிள்ளை ஆண்டருடைய பாதையில் வர்றதுக்கு முன்பதாக பிசாசு பிடியில் இருந்தாங்க. போய் கையை எடுத்து கொதிக்க கொதிக்க உள்ள அந்த சோத்து பானைக்குள்ளே கையை விட்டாங்க. என் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாடியிலிருந்து கீழே குதிக்கிறதுக்கு வந்தாங்க. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் அந்த ஆவி அலக்களித்து வெளியே ஓடினது. தேவ ஜனங்களை இப்படி நான் நிறைய பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் உண்மைதான். அசுத்த ஆவி வரும் பொழுது வேதம் சொல்லுகிறபடி அந்த கெதரேனே தேசத்தில் அவன் எப்படி இருந்தான்? சட்டையை கிழிச்சு கொண்டு, வஸ்திரம் இல்லாதவனாக, சங்கிலிகளால் கட்டியும் பலரால் கட்டுப்படுத்த முடியாதவனாக தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு அந்த வழியில் போகிறவங்களை காயப்படுத்தி கொண்டு இருந்தான். இதற்கு காரணம் அவன் மேலே இருந்த பெரிய அழைப்பு. நம்ம மகிமையை பார்த்து பிசாசு என்ன செய்வான்? நம்மளை தடுப்பான். எனிதிங் நியர் டு ஜீசஸ் ரிசீவ்ஸ் அட்டாக்ஸ். இயேசு கிறிஸ்து கிட்ட நெருங்குற எந்த பொருளாக இருந்தாலும், எந்த நபராக இருந்தாலும் அது போராட்டத்தை சந்திக்கும். ஏனென்றால் இயேசு அதை பயன்படுத்தி விடுவார். அதனால் பிசாசு அதை தடுப்பான். வேதாகமும் நம்ம தேசத்தில் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பாடுபட்டது, எத்தனை இரத்த சாட்சிகள் மூலமாக இந்த வேதாகமும் இன்னைக்கு பல இடங்களில் கடந்து செல்லுகிறது. எத்தனை மிஷினரிகள் எத்தனை தியாகத்தோடு இன்னைக்கு நம்ம தேசத்தில் வந்தார்கள். ஏனென்றால், ஏன் தியாகம் என்றால் பிசாசு தடுக்கிறான். வில்லியம் கேரி தேவ மனிதர், அவர் வேதாகமத்தை எழுதி பல லாங்குவேஜில் எழுதலான்னு சொல்லும் பொழுது அவருடைய வேதங்கள் எழுதி வச்ச பேப்பரெல்லாம் தீப்பிடித்து எரிந்தது. வில்லியம் கேரியுடைய மனைவி மெண்டலாக மாறினார்கள். பிள்ளைகள் மரித்தார்கள். இத்தனை தியாகத்தின் மத்தியில் அந்த மனிதர் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்தார். பர்த்தலமேயு சீகன் பால்குன் சொல்லுகிற அந்த தேவ மனிதர் சின்ன வயசுலே அப்பாவை இழந்து, சின்ன வயசுலே அம்மாவையும் இழந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டார். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக உருவாக்கப்படுற நபர் எவ்வளோ வேதனையில் உருவானார்கள் பாருங்க. வேதனையில் உருவாகி இளம் வயசுலேயே ஒரு டேனிஷ் மிஷினரியாக நம்ம தேசத்தில் வந்து கடலில் இருந்து கீழே இறங்குறதுக்கு முன்னாடி எத்தனையோ நாட்களாக கடலில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இறங்க முடியாமல் கடல்லே இருந்து அவரை திருப்பி அனுப்பிவிடலான்லாம் பார்த்து அவர் திரும்பி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அநேகருக்கு ஊழியம் செய்து இளம் வயசுலேயே மரித்து போனார். மனைவி இளம் வயசுலேயே கணவரை இழந்தாங்க. இதெல்லாம் ஒரு தியாகங்க. நம்மளுடைய மிஷினரி கிரகாம் ஸ்டீன்ஸ் நம்ம இந்தியாவில் ஊழியத்தை செய்ய வரும் பொழுது அந்த தேவ மனிதனையும் 2 பிள்ளைகள் தீமோத்தி, பிலிப்பு எல்லாரையும் 2 பேரையும் சேர்த்து அந்த காருக்குள்ளே வைத்து தீயரித்தார்களே. தேவ ஜனங்களே, இதெல்லாம் தியாகம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வரும் பொழுது பிசாசு போராடுகிறான். அதை ஆண்டவர் தியாகமாக எடுத்து விளக்கரையமாக எடுத்து ஆண்டவர் அந்த தேசத்தை அசைக்கிறார். இன்னைக்கு இந்தியாவை அசைக்கவில்லையா? அவர்கள் சரீர ரீதியாக பாடுபட்டாலும் அதை தாங்கக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்தாரு. அவர்கள் இன்னைக்கு பரலோகத்தில் ஆண்டரோடு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மூட்டைப்பூச்சை நசுக்குனா 100 மூட்டைப்பூச்சி எலும்புன்னு சொல்லுவாங்க. ஒரு வித்து விதைச்சா 100 வித்து எலும்பும், 100 கனிகள் எலும்பும், ஆயிரக்கணக்கான கனிகள் எலும்பும். போய் ஒரு வித்து விதைச்சி பாருங்க. வித்து விதைச்சா 100 வரும். நம்மெல்லாம் நினச்சோம் அவர்களெல்லாம் வாழாமல் போனார்கள். அவர்கள் தான் வாழுகிறார்கள். அவர்கள் தான் சாதிக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரோடு கூட இருப்பார்கள். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாறினார்கள். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெபிக்க முடியலன்னு இருக்கிறீங்கன்னா நீங்கள் இயேசுக்கு தேவை. அதனால பிசாசு உங்கள்கிட்ட போராடுறான். நீங்கள் காத்திருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். காத்திருந்தீங்கன்னா அனனியாவை அனுப்புவார். பவுலுக்கு ஒரு அனனியாவை அனுப்புனாரு. தீமோத்திக்கு ஒரு பவுலை அனுப்புனாரு இல்லையா? பேதுரு ஆழத்தில் முங்கும் பொழுது, விசுவாசத்தில் நடக்கும் பொழுது, முங்கும் பொழுது இயேசுவே அங்கே வந்து கை தூக்கி விட்டார். இதே போல் நம்ம ஜெபிக்க முடியலன்னு தவிக்கும் பொழுது நம்மளை தூக்கி விடுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவார். காத்திருக்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது, விடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு சொன்ன வசனத்தை நம்ப வேண்டும். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது நிறையா போராட்டம் இருக்கும்.
நீங்கள் பாவத்தை செய்யாமல் உங்களை காத்துக்கொண்டு வேத வசனத்தை வச்சு உங்களை காத்துக்கொள்ளும் பொழுது அதை மிஞ்சி உங்களுக்கு தலைவலி, கொட்டாயி, ஒரே ஏப்பம், வாமிட்லாம் வருதுன்னா உங்கள் கட்டு உடையுதுன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இறங்குறதுனால தான் பிசாசு அதை காட்டுகிறான். அப்படின்னா நல்ல செய்தி. கொட்டாய் வருதா? நல்ல செய்தி. உங்களுக்குள்ள விடுதலை வருதுன்னு அர்த்தம். ஏன்னா ஏதோ ஒரு நல்ல சக்தி, பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ள கடந்து செல்றதுனால தான் தீய சக்தி அலறுகிறது. இந்த தீய சக்திகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி உங்களை விடுதலை ஆக்குவார். ஸோ தேவ ஜனங்களே, 2 காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். ஒன்று, இயற்கையாகவே ஜபத்தை தடை பண்ணக்கூடிய நம்மளுடைய மாமிசம். ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 26:41 சொல்லியிருக்கிறார், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இன்னொன்று, பிசாசினால் உண்டாகுகிற சோர்வுகள். அதுதான் வித்தியாசமான சோர்வுகள். இயற்கையாகவே சரீரத்தில் தலைவலி இதெல்லாம் வரும், இது போய்விடும். ஆனால் தொடர்ச்சியாக கண்ணு சிவக்கிறது, பலவிதமான விஷயங்கள் இருக்கலாம். சாத்தா எதனாலும் செய்யலாம். கால் வலி வர வைக்கலாம், முட்டு வலி வர வைக்கலாம், வயிறு வலி வர வைக்கலாம், தலை சொரியல் வர வைக்கலாம், கண்ணு எரிச்சல் வர வைக்கலாம், ஏப்பம் வர வைக்கலாம், வாமிட்டு வர வைக்கலாம், விக்கல் வர வைக்கலாம், எதனாலும் இருக்கட்டுமே. இது ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டும் உங்கள் இருதயமாகிய பாலம் கர்த்தரோடு இணையறதுக்கு விட்டு கொடுக்காம சில பாவங்களில் இருக்கும் பொழுது இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இது 2வது காரியம். இந்த 2வது காரியத்தில் இன்னொரு பகுதி, தேவ பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனாலும் வருதுன்னா, do not forget anything close to Jesus receives attacks. எதெல்லாம் இயேசுக்கிட்ட நெருங்குதோ அது போராட்டத்தை சந்திக்கும். அதனால தான் கெதரேனே தேசத்தினுடைய எடுத்துக்காட்டை சொன்னோம். இயேசு அந்த மனிதனை நெருங்கும் பொழுது பிசாசு இயேசுவை தடுக்கப்பட்டது. அவனுக்கும் போராட்டம் இருந்திருக்கும். அதை குறித்து எழுதவில்லை. இயேசுக்குள்ள போராட்டம் பைபிளில் ரெக்கார்டாகிருக்கு. ஆனால் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு எழுதவில்லை. அவன் ஒரு பாவியினால் அவனுக்கு அவ்வளோ போராட்டம் இல்லை. அதை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவனுக்கு அவ்வளோ போராட்டம். வஸ்திரம் இல்லாதவனாக தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு, கல்லறைகள் அருகையில் இருந்து கொண்டு, சங்கிலிகளால் கட்டப்பட்டு, பிறரை காயப்படுத்துறவனாக, யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதவனாக அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் எப்பேற்பட்ட போராட்டம் நமக்கு இருக்கலாம். அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். எத்தனை போராட்டம் இருந்தாலும் இயேசு உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வருவார். பேதுரு கடலில் முங்கினது போல உங்களையும் வெளியே தூக்கி எடுப்பார். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். இயற்கையாக இருக்கிறது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. பிசாசினிடத்திலிருந்து வரும்பொழுது அது நம்மளை விட்டு போகிறதற்கு ஒன்று, நாம் பாவம் செய்யாமல் இருக்க நம்மளை பழக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். வேத வசனத்தினால் அதை நம்ம இருதயத்தில் கொண்டு போய் நம்ம பரிசுத்தமாக வாழ ஆரம்பிக்க வேண்டும். பரிசுத்தமாக வாழ்ந்தும் அது இருந்து கொண்டு இருக்குதுன்னா ஆண்டவர் நமக்கான அப்பாயிண்டட் டைம் வச்சுருப்பார். எப்படி பவுலுக்கு ஒரு அனனியாவை அனுப்பி ஒரு விடுதலையை கொடுத்தார். பவுலுடைய கண்களில் இருந்து மீன் செதில்கள் போல விழுந்து விடுதலையானார். இதே போல் தீமோத்தேயுக்கு ஆண்டவர் பவுலை அனுப்பினார். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இரட்சகர் வச்சிருப்பார் ஆண்டவர். இயற்கையாகவே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக, ஆவியில் வளர்றதுக்காக நல்ல நண்பர்களான்று தருவார். யாருமே தானாக வளர்ந்ததே கிடையாது. இயேசு நேரடியாக யாருக்கும் சுவிசேஷம் சொன்னது கிடையாது. மனிதர்கள் மூலமாக தான் வருவாங்க, ஊழியர்கள் மூலமாக தான் வருவாங்க. மோசையை பாருங்கள், இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு இரட்சகனாக அனுப்புனார். இதே போல் நம்ம வாழ்க்கைக்கும் தேவையான நேரத்தில் ஊழியர்களான்று அனுப்புவார், நண்பர்களை அனுப்புவார். நம்ம இதை கண்டுபிடிக்க முடியாது, ஆண்டவரே அனுப்புவார். வேதத்தில் கூட பரிசுத்த ஆவியானோர் பவுலையும் பர்னபாவையும் பிரிச்செடுத்தார். இதே போல் நமக்குள்ள விஷயத்தை எடுத்து நமக்கு கொண்டு நம்மளை விடுதலையாக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அவருக்காக காத்திருக்கணும். ஜபத்தை விட்டு விடாமல் காத்திருக்கணும். திடீர்னு விடுதலைகள் உண்டாகும். உங்கள் ஜப அறையில் விடுதலை நடக்கும். கட்டுகள் உடையும். உங்கள் குடும்பம் செழிக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். ஜெபிக்கும் பொழுது ஏன் போராட்டம் வருகிறது. வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கர்த்தருக்காக சாதித்து விடக்கூடாது. நீங்கள் எழும்பி விடக்கூடாது. நீங்கள் பிரகாசித்து விடக்கூடாது. உங்கள் வெளிச்சம் அநேகருக்கு போய்விடக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சு விடக்கூடாது. உலகத்தை கலக்கிற நபராக நீங்கள் மாறிவிடக்கூடாதுன்னு தான் பிசாசு போராட்டத்தை தருகிறான். அதனால் கர்த்தருக்கு காத்திருங்கள். நீங்கள் கழுக போல பலனடைவீர்கள். நீங்கள் எழும்பி பறப்பீர்கள். நீங்கள் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை. வாலிபர்கள் சோர்ந்து போகலாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போவதே மாட்டாங்க. நீங்கள் சாதிப்பீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு புரோஜனப்பட்டிருக்கும் நம்புகிறேன். புரோஜனப்பட்டிருந்தால் அநேக மக்களுக்கு பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். எல்லா ஸ்பிரிச்சுவல் WF நேயர்கள், தேவச்சனங்கள் இணைந்திருங்க. இனிமேல் வரப்போகிற நாட்களில் 2020-19 காலங்களில் கர்த்தர் எனக்கு இருதயத்தில் பாரப்படுத்தின 100கணக்கான ரகசியங்கள் நான் இன்னும் ரெக்கார்டிங்கில் வச்சுருக்கிறேன்.
அது அந்த நாட்களில் வெளியிட முடியாமல் இருந்தது. வருகிற நாட்களில் ஒன்று ஒன்றாக ரிலீஸ் பண்ண போகிறோம். இங்கே தொடர்ந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அருமையான பதிவு மூலமாக கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருந்தாருன்னா நீங்கள் அந்த அழைப்பை பெற்ற நபர்கள். நீங்கள் அதை விட்டு விடாமல் பார்க்க எங்களோடு இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி இருக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் WF என்ற வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அந்த லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு அதை இணைய தெரியவில்லை என்றால் உங்களுடைய வாலிப பிள்ளைகள் யாரையாவது கூப்பிட்டு இணைந்து கொள்ளுங்கள். அதில் மெசேஜ் போடும் பொழுது அது உங்களுக்கு வரும் பொழுது அது எளிதாக உங்களுக்கு வந்துவிடும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டு படித்து வச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப எளிய முறை. அதில் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு லிங்க் வரும். நீங்கள் லிங்கை தொட்டு ஜெபத்தோடு பார்த்து அவங்க வாழ்க்கை மாறுறதை பார்ப்பீங்க. 10 ஆண்டுகளா 20 ஆண்டுகளா கெட்டப்பட்டே இருப்பீங்க. வாழ்க்கை மாறாமலே இருக்கும். ஆனால் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. வேறு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.